students. Next exercise 7.5 L capital rule. So இந்த L capital rule அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அப்ளை பண்ணுவோம்ல அதே ப்ரொசீஜர் தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்போ நாட் டிஃபைன்டுன்னு வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம எல் கேபிட்டல் ரூலை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் எல் கேபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அனதர் ஒன் மெத்தட் இருக்குது. அது வந்து 8th கொஸ்டின்லேருந்து அது அப்படியே கண்டினியூவாக வரும். ஸோ அந்த 8th கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸ்க்கு வந்து லிமிட் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது எந்தெந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இதில் வரணும் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல் கேபிட்டல் ரூலு டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேல்யூஸில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0/0, நெக்ஸ்ட் ஒன்று இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ், தென் நெக்ஸ்ட் 0 into இன்ஃபினிட்டிவ், தென் நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த ஆர்டர் வந்து நம்ம லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூஸ் மட்டும் டைரக்டா கிடைக்குது அப்படின்னா நம்ம டைரக்டாவே என்ன அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்க எல் கேபிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாம். இது 8th கொஸ்டின்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0/0, அடுத்தது 1/இன்ஃபினிட்டிவ், அடுத்தது இன்ஃபினிட்டிவ் பவர் 0. இந்த 3 கான்செப்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல் கேபிட்டல் ரூல் டைரக்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ first question now, limit x tends to 0 1 minus cos x by x squared. so இப்போ இதுக்கு லிமிட்டோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது equal to 1 minus cos 0, so cos 0 by 0 squared, so equal to 1 minus 1 by 0 equal to 0/0. So it is a indeterminate form. It is indeterminate form of 0/0. So now by L capital rule, எல் கேபிட்டல் ரூல் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னாக்க டிஃபரன்சியேஷன் எடுக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு டிஃபரன்சியேஷன் எடுக்கும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ 1க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன வந்துரும்னாக்க 0ன்றது வந்துடும். அடுத்தது cos மைனஸ் cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணாக்க மைனஸ் sin x by, so x ஸ்கொயர் க்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2x, so equal to இப்போ இத உள்ள கொண்டு வந்தோம்னாக்க லிமிட் x tends to 0 மைனஸ் into மைனஸ் பிளஸ் sin x by 2x. so இப்போ இந்த 1/2 நம்ம காமனா வெளியில கொண்டு வந்தறலாம். 1/2 limit x tends to 0 sin x by cos x, so equal to 1/2 into இப்போ limit x tends to 0 sin x by x, so sin x by x அப்படினா அதனுடைய வேல்யூ வந்து 1. லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கோம். sin x by x வேல்யூ 1, sin x by cos x by x is -1, tan x by x value 1. so அப்போ இங்க வரும்போது the answer is 1/2. the answer is 1/2. that's all the first question answer. then now second question வந்து பாத்தீங்க அப்படினாக்க limit x tends to 0, second question limit x tends to 0 2x squared minus 3 by, sorry, limit x tends to infinity, then x squared minus 5x
plus 3. So equal to limit x tends to infinity. So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம x ஸ்கொயர் அப்படின்றத காமனா நம்ம வெளியில எடுக்கலாம். ஏன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத காமனா எடுக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க 2 minus 3 by x squared. Then by இங்க இருந்து x squared காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க 1 minus 5 by x plus 3 by x squared. So இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா x squared x squared வந்து கேன்சல் ஆயிடும். So limit x tends to infinity, limit x tends to infinity. So இப்போ லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 minus 3 by x squared by 1 minus 5 by x plus 3 by x squared. So இப்போ இந்த வேல்யூக்கு லிமிட் அப்ளை பண்றோம் அப்படின்னா equal to 2 by 2 minus 3 by 1 by 0 whole squared வரும் by 1 minus 5 by 1 by 0 plus 3 by 1 by 0 whole squared. That means 1 by 0 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இதனுடைய இன்ஃபினிட்டினுடைய வேல்யூ. ஸோ அப்போ equal to அப்போ இதனுடைய வேல்யூ ஃபுல்லா 0ன்னு வந்துடும். இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ 0 அப்படின்னாக்க 2 by 1. So equal to 2. So lastல question என்ன இருக்கோ அது தூக்கி அப்படியே ரைட் பண்ணிருங்க. That's all the second question answer. Next third question limit. Next third question limit x tends to infinity x by log x, x by log x equal to இப்போ இதனுடைய லிமிட்டோட வேல்யூ நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்ஃபினிட்டிவ் பை லாக் இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் பை லாக் இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது வருது. ஸோ அப்போ equal to இன்ஃபினிட்டிவ் பை லாக் இன்ஃபினிட்டிவோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ். ஸோ இட் இஸ் a indeterminate form, indeterminate form of எந்த இதுல இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ்ல வருது. அப்போ இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ்ல வரதுனால இது டைரக்டாவே எல் கேபிட்டல் ரூல் வந்து எடுக்கலாம். ஸோ பை எல் கேபிட்டல் ரூல், by L capital rule. So L capital rule எடுக்கும்போது இங்க உள்ளதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட்டிங் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ லிமிட் x tends to infinity, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by log x டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க 1 by x. ஸோ equal to limit x tends to infinity. இப்போ இது அப்படியே நியூமரேட்டருக்கு மாறிடும். அப்போ x ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு எக்ஸுக்கு பதிலா லிமிட் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டிவ். இதுக்கு மேல இந்த இதை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதை அப்படியே வச்சிட வேண்டியதான். ஏன்னா நமக்கு ஃபார்ம் வந்து டபுளா தான் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 0 by 0, நெக்ஸ்ட் வந்தீங்கன்னாக்க இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ், அடுத்து 0 into இன்ஃபினிட்டிவ், அடுத்து இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி இதுல இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். இங்க வந்து சிங்கிள் டேர்ம்ல வந்துட்டனால இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். The next fourth question வந்தீங்கன்னாக்க limit x tends to infinity, limit x tends to pi minus by 2 secant x by tan x, secant x by tan x. So இப்போ இந்த secant x by tan x எப்படி நம்ம எழுதலாம்னாக்க லிமிட் x tends to pi minus by 2 into, so secant x 1 by cos x அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம், by sin x by cos x அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம்.
ஸோ அப்போ இந்த இதை நம்ம ரைட் பண்ணும்போது ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை மைனஸ் பை 2 இன்ட்டு காசுக்கு காசு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by sin x 1 by sin x. ஸோ 1 by sin x அப்படின்னா equal to limit x tends to infinity, limit x tends to infinity, sorry, limit x tends to pi minus by 2 into 1 by sin x நோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க x க்கு பதிலா pi by 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ sin pi by 2 இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க sin pi by 2 இனுடைய வேல்யூ 1. அப்போ 1 by 1 is equal to 1. That's all the fourth question answer. Next fifth question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க limit x tends to infinity e power minus x root x அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் பை இ பவர் எக்ஸுக்கு வேல்யூ இ பவர் எக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு நம்ம லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஸோ ரூட் இன்ஃபினிட்டி பை இ பவர் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரூட் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி by e power infinity value infinity. So it is indeterminate form of idla infinitive by infinitive. So now applying L'Hopital rule, ஸோ L'Hopital ரூல் அப்ளை பண்ணும்போது ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி ரைட் பண்ணோம்னாக்க எக்ஸ் பவர் 1 by 2 பை இ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ் பவர் 1 by 2 அப்படின்றப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பவர்ல இருக்க நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வருவோம். அப்போ 1 by 2 x power n minus 1 1 by 2 minus 1 by e power x differentiation பண்ணா e power x differentiation பண்ணா e power x. so அப்போ is equal to limit x tends to infinity இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணனும்னாக்க is equal to 1 by 2 நம்ம ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்க 1ல ஹாஃப் போயிடுச்சுன்னா ஹாஃப், அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ்ல இருக்கனால மைனஸ். அப்போ e பவர் மைனஸ் 1 by 2 பை e பவர் x. ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 1 by 2 லிமிட் x tends to infinity. ஸோ e பவர் மைனஸ் x பை x பவர் 1 by 2. ஸோ இதை இன்னமும் சேஞ்ச் பண்ணோம்னா 1 by 2 லிமிட் x tends to infinity e power minus x by root x அப்படின்றது சொல்லலாம். ஸோ இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க e power minus x நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க 1 by 2 into limit x tends to infinity. So e power minus x into 1 by root x. அப்போ 1 by root x னு வரத whole root of 1 by x அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். So அப்போ is equal to 1 by 2 limit x tends to infinity e power minus x root of 1 by infinity. அப்போ 1 by infinity ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. So is equal to 1 by 2. இப்போ லிமிட்டோட வேல்யூ உள்ள அப்ளை பண்ணும்போது e power minus infinity into 0. இப்போ 0 into anything value is
0. That's all the fifth question answer. Next, sixth question. Limit x tends to 0 into 1 by sin x minus 1 by x. So, இப்போ இந்ததுக்கு இந்த denominatorல இருக்கக்கூடியது LCM எடுத்தோம் அப்படினாக்க limit x tends to 0 இதை cross multiply பண்றோம் 1 into x is x 1 into sin x is x. So, LCM வந்து பாத்தீங்கன்னா x into sin x. So, is equal to limit x tends to 0. So, இப்போ இதுக்கு வேல்யூஸ் லிமிட்டுக்கு பதிலா வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க is equal to x னுடைய வேல்யூ 0 minus sin x sin 0 னுடைய வேல்யூ 0 by x into sin x. அப்போ 0 into 0 is equal to 0 by 0. It is an indeterminate form. Indeterminate form of 0 by 0. So by L'Hopital rule, so L'Hopital rule apply பண்ணும்போது so இப்போ இந்தது வரும் x differentiation பண்ணோம்னாக்க limit x tends to 0 x differentiate பண்ணாக்க 1 minus இங்க மைனஸ் வரனால மைனஸ் அப்படியே வந்துரும் sin x differentiation பண்ணும்போது cos x sin x differentiation பண்ணும்போது cos x by x வச்சிட்டு sin x differentiation பண்றீங்க அப்போ cos x. அடுத்தது plus sin x வச்சிட்டு x differentiation பண்ணும்போது 1. so இப்போ இதுக்கு லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது so 1 minus cos 0 னு வரும் cos 0 ஓட வேல்யூ 1 by இங்க வந்தோம்னாக்க இந்த டேர்ம் ஃபுல்லா 0 னு வந்துரும் 0 into 1 plus sin 0 ஓட வேல்யூ 0. அப்போ is equal to 0 by 0. It is an indeterminate form of 0 by 0. அப்போ இது வந்து எதுனாக்க indeterminate 0 by 0 ல வருது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ல again வர்றதுனால இதை again வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம் by L'Hopital rule. so இப்போ again L'Hopital rule அப்ளை பண்ணும்போது limit x tends to 0 so 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 னு வந்துரும் minus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin x by இப்போ இங்க வந்தோம்னாக்க இந்த இதுல x வச்சிட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா x வச்சிரோம் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x னால minus ஃப்ரண்ட்ல வந்துருது sin x. அடுத்தது cos x வச்சிட்டு x பண்ணோம்னாக்க 1 then plus sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க cos x sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா cos x. அப்போ is equal to limit x tends to 0 so minus into minus plus அப்போ plus sin x by so minus x sin x. அடுத்து வந்தீங்கன்னாக்க இங்க ஒரு cos x இங்க ஒரு cos x அப்போ 2 cos x. so இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னாக்க so இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்றோம் sin 0 அப்போ sin 0 by 0 into minus 0 into sin 0 plus 2 into cos 0 அப்போ is equal to sin 0 value is 0 by இதனுடைய வேல்யூ 0 plus 2 into 0 அப்போ is equal to அப்போ sorry cos 0 ஓட வேல்யூ வந்து 1 அப்போ is equal to 0 by 2 ன்றது வருது அப்போ is equal to 0. இப்போ இங்க வரும்போது நமக்கு ஒரு வேல்யூலயே நமக்கு முடிஞ்சிட்டதனால
அப்போ வந்து ஜீரோல நமக்கு முடிஞ்சிட்டதுனால இது வந்து எகைன் வந்து நம்ம எல் கேபிட்டல் ரூல் எடுக்க தேவையில்லை. தட்ஸ் ஆல் த 6th question answer. Next 7th question. limit x tends to 1 plus 2 by x squared minus 1 minus x by x minus 1. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ இந்த இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் இன்ட்டு 2 by x plus 1 into x minus 1 x plus 1 into x minus 1 minus x by x minus 1. ஸோ அப்போ இந்த டினாமினேட்டரில் உள்ளதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னாக்க equal to limit x tends to 1 plus. ஸோ இந்த டினாமினேட்டருக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னோம்னாக்க ஸோ x plus 1 into x minus 1 x plus 1 into x minus 1. அப்போ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு x plus 1 x minus 1 ரெண்டுமே இருக்கனால ஃபர்ஸ்ட் இதில் எந்த ஒரு இதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்தது மைனஸ் x இன்ட்டு இங்கே x minus 1 தான் இருக்குது. அப்போ இல்லாதது x plus 1. அந்த x plus 1 ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம செகண்ட் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது equal to லிமிட் x tends to 1 plus into 2 minus x squared minus x by இது பண்ணோம்னாக்க a plus b into a minus b x squared minus 1 x squared minus 1. இப்போ நம்ம வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா equal to லிமிட்டோட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 minus 1 minus 1 by 1 minus 1 equal to 0 by 0. It is a indeterminate form of, it is an indeterminate form of 0 by 0. It is a indeterminate form of 0 by 0. அப்போ நம்ம இந்த பேலன்ஸ் மேல இருக்கக்கூடியதுக்கு நம்ம இது எடுக்கணும், கேபிட்டல் ரூல் எடுக்கணும். பை எல் கேபிட்டல் ரூல். ஸோ இப்போ எல் கேபிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணோம். ஸோ லிமிட் x tends to 1 plus limit x tends to 1 plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க 0. அடுத்தது மைனஸ் 2x minus 2x. ஸோ அப்போ இங்கே வரும்போது 2 ஃப்ரண்ட்ல வந்துடும், n minus 1 அப்படின்பா 2 minus 1. அப்போ x power 1 வரும். அப்போ x power 1னாக்கா 2x அப்படின்றது அர்த்தம். மைனஸ் x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 1 பை கீழே வரும்போது 2x, அடுத்தது 0 வந்துடும். இப்போ வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா equal to 1. அப்போ மைனஸ் 2 into 1 minus 1 by 2 into 1. அப்போ equal to minus 2 minus 1 by 2 equal to minus 3 by 2. That's all the 7th question answer.